السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربி زدني علமா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வஹீக்குமா, வஹியோட வகைகளை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நுபுவத்திற்கு பிந்திய வாழ்க்கையை பேசுறதுக்கு முன்னாடி வகை இறை செய்தியை அதோட வகைகளை காண்கிறது ரொம்ப சிறந்தது. வகையோட வகைகளை பற்றி இப்னுல் கைர் ரஹ்மத்துல்லாஹ் ஜாதுல் மஆது என்ற தன்னோட நூல்ல என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, உண்மையான கனவு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் உண்மையான கனவு, இதுதான் வகையோட ஒரு தொடக்கமா இருந்துச்சு. அதாவது ரசூல்லா ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா அது அடுத்த நாள் அது நடந்துரும். அந்த மாதிரியான கனவுகளை தான் அவங்க காண்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ரெண்டாவது, வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கண்முன் தோன்றாம உள்ளத்துல இறை செய்தியை போட்டு விடுவது. சரியா? இது இப்ப எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா, ரூஹுல் குத்துஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனது உள்ளத்துல ஊதினார். அதாவது தனது உணவை முழுமையாக முடித்து கொள்ளும் வரை அதாவது ஒருத்தர் தன்னோட உணவு இந்த உலகத்துல அவங்களோட முழுமையா முடிச்சுக்காத வரைக்கும் அவங்களுக்கு மவுத்துன்றது வராது. யாருமே அந்த அளவுக்கு மரணிக்க மாட்டாங்க. சோ அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக்கோங்க. உணவு தேடுறதுல அழகிய வழியை தேர்ந்தெடுங்க. உணவு தாமதமாகுவதால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அதை தேட வேண்டாம். அதாவது ஒருபோதும் நீங்க ஹராமான வழியில அதை தேடாதீங்க. நீங்க என்ன தேடாம இருந்தாலும் அது உங்களுக்கு ஹலாலான முறையில் அல்லாஹ் தாலா கொண்டு சேர்ப்பான். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உள்ளதை அவனுக்கு வழிபடுவதன் மூலமே தவிர வேறு எந்த வகையிலும் அடைய முடியாது அப்படின்றது தெளிவா கூறுறாங்க. மூன்றாவது, வானவர் ஒரு ஆடவனோட உருவத்துல தோன்றுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத அந்த ஆடவரோட உருவத்துல இருந்து அதை தனது மனதுல நிறுத்திப்பாங்க. இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல தான் நிறைய நபித்தோழர்கள் வானவர்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம இதற்கு முன்னாடி உள்ள பாடங்கள்ல பார்த்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆடவரோட தோற்றத்துலதான் ரசுல்லா முன்னாடி தோன்றி என்ன கேட்டிருப்பாங்க, அல்லாஹ் யாரு, அவனோட தூதர் என்ன, இஸ்லாத்துல எத்தனை கடமைகள் இருக்கு, இதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப ரசுல்லா ஒன்னொன்னா சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவரே அப்படின்றத கூறுவாங்க இல்லையா? அவங்க சலாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த நபி தோழர்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரசுல்லா, இப்ப வந்துட்டு போனது யாருன்னு தெரியுதா, இவங்கதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றத ரசுல்லா சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நான்காவது வகை எப்படின்னு பாத்தீங்கன்னா, வானவர் மணி யோசையை போன்று வருவாங்களாம். சரியா? இந்த வகையில வானவர் வரும்போதுதான் ரசூல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப சுமையாக இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர் தன்னுடைய என்ன பண்ணுவாங்க, இணைச்சு கொள்வார். கடும் குளிரிலும் நபி அவர்களுக்கு வேர்வை ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுமா. இப்படி வானவர் இந்த மணி ஓசையில பார்த்தாங்க அப்படின்னா ரசூல்லாவுக்கு குளிரான காலத்துல கூட அவ்வளோ வியர்வை பெருக்கெடுத்து ஓடுமா. அவர் வாகனத்துல அமர்ந்திருந்தனால வகியோட சுமையை தாங்காத அந்த வாகனம் என்ன பண்ணுமா, அப்படியே தரையில அமர்ந்துடுமா. அந்த அளவுக்கு இருக்குமா அந்த வகை இறங்கும் போது அவங்களுக்கு சுமை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கால் ஜுவைத் இப்னு சாபித் அலி அவர்களோட கால் மீது இருந்திருக்கு. அந்த நிலையில ரசூல்லாவுக்கு ஒரு முறை என்ன ஆயிருக்கு, வகி வந்திருக்கு. அதோட சுமை எப்படின்னா அவங்களோட காலை ரொம்ப துண்டிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத அவங்க கூறுறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக போதுமானவன். எவ்வளவு ஒரு சுமைகளை ரசூல்லா தாங்கியிருப்பாங்கன்னா. அடுத்து அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வானவர்கள் அல்லாஹ் படைத்த அதே உருவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தோன்றுவாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஹதீஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கோம். இத்தனை ரக்கைகள் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத ரசூல்லா நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் செய்தியை அதே உருவத்துல அல்லாஹ்தாலா எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படைச்சானோ அந்த உருவத்திலையும் தோன்றி வஹியை சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த செய்திகளை வந்து 2 முறை வந்து இந்த மாதிரி உருவத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வானவர் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம். இதை பற்றி குரான்லயும் அந்நஜ்மு அப்படின்ற அத்தியாயத்துல வந்து அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். இந்த செய்திகளை வந்து வானவர் வந்து இந்த தோற்றத்துல ரசூல்லா முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்றத. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 6வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் தாலா 7 வானங்களுக்கு மேல் அழைச்சு பேசின போது மெஹராஜ்ல வந்து நபி அவர்களுக்கு வந்து தொழுகை கடமையாக்கப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வுகள்லையும் வகை வந்திருக்கு. அடுத்து 7வது பாத்தீங்கன்னா வானவர் இன்றி நேரடியாக அல்லாஹ் தாலாவிட்ட பேசுறது. இந்த சிறப்பு எந்த நபிக்கு மட்டும் இருந்திருக்கு? நம்மளோட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அதற்கு அடுத்து நம்மளோட ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஹ்ராஜோட பயணத்திற்கப்ப இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பதிவு செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்ஷா அல்லாஹ் முதல் காலகட்டம், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல் பார்க்கலாம். ரசூல்லா வந்து தனக்கு நபி பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் 3 வருஷங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரகசியமா தான் எல்லாருக்குமே அழைப்பு விடுச்சிருக்காங்க. தாவா பணி வந்து ரொம்ப ரகசியமா தான் நடத்தியிருக்காங்க. சூரா முத்தசீன்ல ஆரம்ப வசனங்கள் அருளப்பட்டதும் ஏகத்துவ அழைப்புக்கு நபி அவர்கள் வந்து தயாராயிட்டாங்க. சரியா? அந்த கால மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? சிலைகளை தான் வணங்கி வந்திருக்காங்க. அரபு கண்ட்ரியில சிலைகளை தான் வணங்கி வந்திருக்காங்க. ஏன்னா தனது முன்னோர்கள் வந்து சிலையை வந்து வணங்கியிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுனால அவங்களும் அப்படியே சிலையை வணங்கி வணங்கியிருக்காங்க. அதை தவிர ஏன் சிலையை வணங்குனாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பெரிய ஆதாரம்லாம் கிடையாது. அப்ப இவங்களோட குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாவும் ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவங்களா தான் இருந்திருக்காங்க. சரியா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து பாத்தீங்கன்னா வாளோட முனையில தான் இருக்கு அப்படின்றத இவங்க இயல்பாகவே இப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஓகே. அரேபிய தீபகற்பத்துல மார்க்க தலைமைக்கு தாங்களே ரொம்ப தகுதி உடையவங்க அப்படின்னு ரொம்ப நம்பி இருந்திருக்காங்க. அரேபிய தீபகற்பத்துல இந்த தலைமையிடமான மக்காவை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த வச்சிருந்திருக்காங்க அரேபிய மக்கள். சரியா? அதை அப்படியே பாதுகாப்பது தங்களுக்கு பொறுப்பு அப்படின்றத ரொம்ப கருதிக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வம்சாவளி தோன்றதுல இருந்து அதை பாதுகாத்துட்டு வந்ததுனால அது தனக்கு பொறுப்பு அப்படின்றதையும் அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப இவ்வளவு அந்த இவ்வளவு இவங்க சிலைகள் எல்லாம் வணங்கி இவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம டைரக்டா போய் நம்மளுக்கு நபித்துவம் கிடைச்சிருக்கு, அல்லாஹ் ஒருவனே அப்படின்றத நீங்க வணங்குங்கன்னு சொன்னா எப்படி இருப்பாங்க அந்த மக்கள்? சோ அதனாலதான் ரசூல்லா என்ன பண்ணிருக்காங்க, 3 ஆண்டுகள் வந்து ரகசிய அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து முந்தியவர்கள். குர்ஆன்லயே அல்லாஹ் தாலா முந்தியவர்கள், அதாவது முந்தியவர்களின் முதன்மையானவர்கள்னு அல்லாஹ் தாலா குறிப்பிட்டிருப்பான். இன்ஷா அல்லாஹ் அவங்கள பத்தி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஆரம்பமாக அவங்களுடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர்களில் யார் வந்து தனக்கு வந்து நம்பிக்கையுடையவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த இஸ்லாமை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா? உண்மையை நேசிப்பவர் நல்லவர்னு தனக்கு யார் படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இஸ்லாத்தை வந்து எடுத்து சொன்னாங்க. ஓகே. அதுல வந்து யாரு ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அன்னை வந்து கதீஜா அலி. இந்த இஸ்லாமிய வரலாற்றுல இவங்களை வந்து அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அதாவது முந்தியவர்கள் முதலாமானவர்கள் அப்படின்று அறியப்படுறாங்க. சரியாமா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கதீஜா அலி. அதுக்கு அடுத்து அவங்களோட அடிமை வந்து ஜைத் இப்னு ஹாசார் அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வளர்ப்பு, அதாவது பராமரிப்புல இருந்த சிறுவர் வந்து அலி ரலியல்லாஹ். அவங்களோட நெருங்கிய தோழர் வந்து யாரு? அபூபக்கர் அலி. இவங்க அனைவரும் தான் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ரசூல்லா சொன்னும் போது முதல் நாளிலேயே இஸ்லாம வந்து ஏத்திருக்காங்க. சரியா? ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க கூறுனா அது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்கம்மா, இவங்க எல்லாருமே இஸ்லாத்தை வந்து ஏத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறை அழைப்பு பணிக்காக அபூபக்கர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆயத்தமாயிருக்காங்க. அவர்கள் அனைவருமே என்னன்னா நேசத்திற்குரியவர்களாகவும் ரொம்ப மென்மையானவர்களாகவும் ரொம்ப சாதுரியமானவர்களாகவும் உபகாரங்களாகவும் தான் இருந்திருக்காங்க ரசூல்லாவுக்கு. ஓகே. இவங்க தனக்கு இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இந்த முதன்மையானவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு தெரிஞ்சவங்களை வந்து ரொம்ப ரகசியமான முறையில வந்து அழைச்சிருக்காங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுல அவர்களோட அழைப்பை ஏற்று வந்து உஸ்மான் இப்னு அஃபான், ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தொல்ஹா இப்னு ரலியல்லாஹ்,
ஆகிய 8 நபர்கள் வந்து முதல்ல இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? இவங்களுக்கு அடுத்து இந்த சமுதாயத்தினர் நம்பிக்கையாளர், அதாவது அமீன் அப்படின்னு கூறப்பட்ட அபு உபைதா ஆமீர் இப்னு ஜொர்ராஹும், அபு சலாமா இப்னு அல் அசது, அவருடைய மனைவி உம்மு சலாமா, அர்ஹம் இப்னு அபுல் அர்ஹம், உஸ்மான் இப்னு மஸ்ஊன், அவரது இரு சகோதரர்கள் குதாமா, உபைதா இப்னு ஹாரிஸ், சைது இப்னு ஜஅத், அவங்களோட மனைவி வந்து பாத்திமா. இப்படி இப்படி குரேஷிய கோத்திரத்துல இஸ்லாமிய ஏற்றவங்கல்ல இவங்க எல்லாருமே முதன்மையானவர்கள் அப்படின்னு நம்ம கூறுறோம். அப்துல்லா இப்னு மசூது இப்னு ரபிஆ, அப்துல்லா இப்னு ஜஅஸ் இப்னு யாசிர், யாசிர் அவங்களோட மனைவி சுமையா, இவங்க எல்லாருமே இஸ்லாமை ஏற்றுக்கிட்டவங்கள முதன்மையானவங்க. சரியா? பெண்கள்ல வந்து மேற்கூறப்பட்டவங்களை தவிர இன்னும் நிறைய பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள உம்மு ஐமன் பஹரா கபஷியா, அவங்க மனைவி உம்முல் ஃபல்லு லுபாபா, அஸ்மா பின் அபுபக்கர் அவங்களும் இந்த மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. சரியாமா? அடுத்து தொழுகையை பத்தி பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகையே என்னது முதலாக கடமையாக்கப்பட்டது. சரியா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, மெஹராஜுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது மெஹராஜோடைய முன்னாடி இதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரசுல்லாவும் அவங்க தோழர்களும் வந்து தொழுதுதான் வந்திருக்காங்க. ஆனால் ஐவேளை கடமையாவதற்கு முன் ஏதேனும் தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றதுல கருத்து வேறுபாடு வந்து இருக்கு. அது வந்து அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன். சிலர் வந்து சூரிய உதயத்திற்கு முன்பும் மறைவதற்கு முன்பும் தொழுது கொள்வது கட்டாயமாக இருந்தது அப்படின்னு கூறுறாங்க. சிலர் வந்து இன்னும் நிறைய மாற்று கருத்துக்களும் இருக்கு. அது அல்லாஹ் ஒருவனை அறிந்தவன். அல்ஹம்துலில்லாஹ். இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன கூறுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களோட தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாகவும் தொழுது வந்திருக்காங்க. ஏன்னா தொழுகிறத பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, என்ன இவங்க இப்படி என்னமோ பண்றாங்க, அப்ப சிலை வழக்கம் இல்லாம இப்படி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதை நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க இல்லையா. சோ வந்து அவங்க மிஹராஜோட பயணத்துக்கு முன்னுறதே தொழுது வந்திருக்காங்க. ஒரு முறை ரசூல்லா அவர்களும் அலி அவங்களும் தொழுதுகிட்டு இருக்கும் போதுதான் அபுதாலிபு பார்த்து அதை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அவ்விருவருக்கும் நசையிலே செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு அதுல இருந்து நிலைத்திருங்க அப்படின்ட்டு கூறிட்டு போயிடுறாங்க. சரியா? தொழுகை மட்டும் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதை தவிர வேறு வணக்க வழிபாடுகளோ ஏவல் விளக்கலாக இருந்ததுகளோ தெரியல. முன்னாடி இதெல்லாம் வந்து வேற எதுவும் கிடையாது. தொழுகையை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அக்காலகட்டத்துல அவங்களுக்கு ஏகத்துவ விளக்கங்களை கற்றுக் கொடுத்து நற்பண்புகளுக்கு வந்து ஆர்வமூற்றி அவர்களோட இதயங்களை வந்து தூய்மைப்படுத்தணும். இப்படிதான் இறை வசனங்கள் வந்து அருளப்பட்டிருக்கு. சரியா? மேலும் வசனங்கள் வந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவங்களுக்கு கண் முன்னாடி காண்பிக்கிறது போலவே விவரிச்சிருக்காங்க, வர்ணிச்சிருக்காங்க. எழுச்சிமிகு உபதேசங்களால் இவங்களோட இதயங்களை திறந்து உங்களோட ஆன்மாவுக்கு வலுவூட்டி அக்கால மக்கள் வந்து இதுவரைக்கும் அறிஞ்சிடாத ஒரு புதிய நாகரிக வாழ்வுக்கு இறைமறை வந்து அவங்கள அழைத்து சென்றிருக்கு. சரியா? இவ்வாறுதான் 3 ஆண்டு காலங்கள் வந்து கடந்து சென்றிருக்கு. ரசூல்லாவும் தனது அழைப்பை வந்து பகிரங்கப்படுத்தாம தனிநபர்களுக்கே வந்து அழைப்பை விடுப்பாங்க. குறைஷிகள் மட்டும் ரசூல்லாவோட அழைப்பு பணிய தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. மக்காவுல இஸ்லாம குறித்த சர்ச்சை வந்து எழுந்து மக்களும் வந்து அதை பற்றி பேச வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பிடிக்காத சில முஸ்லிம்களை வந்து நிறைய வந்து விமர்சிக்கிறாங்க, இம்சை பண்றாங்க, நிறைய கொடுமைப்படுத்துறாங்க. ஆனாலும் ரசூல்லா வந்து அந்த மக்களோட மார்க்கத்திலையும் அவங்களோட சிலையும் பற்றி எந்த விதமான ஒரு விமர்சனமும் கொடுக்கல. அதனால ரசூல்லாவோட அழைப்பு பணியை வந்து மக்காவாசிகள் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ளல. அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.